Everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் நாம் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அண்ட் அதை கிளாசிஃபிகேஷன் பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். Data type is a classification of data. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டானா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஸோ நியூமரிக் வேல்யூஸாக இருக்கட்டும், ஒரு வேர்டாக இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணோம். அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, which tells the compiler or interpreter how the programmer intends to use the data. ஸோ நம்ம வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் சொல்லணும். ஸோ நான் இந்த மாதிரியான டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம கரெக்டாக சொல்லும் பொழுது தான் அந்த கம்பைலரோ அல்லது ஒரு இன்டர்பிரேட்டரோ வந்து நமக்கு கரெக்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட்டும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த டேட்டா டைப்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, பைத்தனில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ 5 மெயின் கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூமரிக் டேட்டா டைப், செகண்ட் ஒன் பூலியன் டேட்டா டைப், தேர்ட் ஒன் டிக்ஷனரி, ஃபோர்த் ஒன் செட், ஃபிஃப்த் ஒன் சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி 5 மெயின் கிளாசிஃபிகேஷனாக நாம் வந்து பிரிக்கிறோம். நியூமரிக், பூலியன், டிக்ஷனரி, செட் அண்டு சீக்வன்ஸ் இந்த மாதிரி பிரிக்கிறோம். இதில் நியூமரிக்கும் அண்டு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுலேயே நிறைய இருக்குது. ஸோ நியூமரிக்கில் பார்க்கும் பொழுது நமக்கு இன்டீஜர் இருக்குது, அடுத்தது ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு இருக்குது, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. இன் சீக்வன்ஸில் பார்க்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, லிஸ்ட், அதுக்கப்புறம் டியூப்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸாக 5 மெயின் கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கிறோம். நியூமரிக், பூலியன், டிக்ஷனரி, செட் அண்டு சீக்வன்ஸாக பிரிச்சிட்டோம். இது நியூமரிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப் இருக்குது. இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டியூப்புள் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டேட்டாஸை வந்து நம்ம பிரித்து வைக்கிறோம், அதாவது கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் நியூமரிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நியூமரிக்னா என்னென்ன புரிஞ்சுக்கலாம். Numeric data type represent the data which has numeric values. ஸோ நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து 1லேருந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், 1 2 3 100 இது வேணால் இருக்கலாம். சரி, ஓகேங்களா? அதை வந்து நாம் நியூமரிக் டேட்டா டைப் கீழே வந்து வரும். ஸோ இந்த நியூமரிக் வேல்யூஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்ம நியூமரிக்கை 3 டைப்பாக பிரிச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இந்த 3ஐயும் பார்த்துடலாம். இன்டீஜர்னா என்னென்னு பார்க்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டீஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்டீஜர் வேல்யூ இஸ் ரெப்ரசன்டட் பை இன்ட். ஸோ இன்டீஜர் வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ப்ரோக்ராம்லேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட் அப்படிங்கிற கீவேர்ட் INT இந்த கீவேர்ட் வச்சு நாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். The integers are whole numbers without a decimal point. ஸோ இன்டீஜர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள், வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடாது, பாயிண்ட் வச்சுருக்கிற வேல்யூஸ் வரக்கூடாது. இதுதான் வந்து இன்டீஜர். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 10, 99. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டீஜருக்கான எக்ஸாம்பிள். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, ஸோ 10ம் 99ம் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ், இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் எதுவும் இல்லை, அதனால் நாம் வந்து இதை வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நாம் ஃப்ளோட்டிங் பார்த்துடலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ இஸ் ரெப்ரசன்டட் பை ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வந்து நாம் ப்ரோக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, FLOAT ஃப்ளோட் அப்படின்னு வந்து நாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோட்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் வித் டெசிமல் பாயிண்ட். ஸோ ஃப்ளோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டெசிமல் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10.5, 99.9. ஸோ இது மாதிரி டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பாயிண்ட் வச்சு வேல்யூஸ் வந்துருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ அல்லது ஃப்ளோட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் pairs of real and imaginary numbers.
ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா. இது எப்படி இருக்குன்னா ரியல் நம்பரும் இருக்கும் அண்ட் இமேஜின் நம்பரும் இருக்கும். they take the form a plus bj. ஸோ a plus bj இருக்கலாம், a minus bj இருக்கலாம் ஓகேங்களா. ஆனால் ஒரு ரியல் நம்பர் இருக்கும் அண்ட் ஒரு இமேஜினரி நம்பர் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 + 3j. இதில் 2 வந்து ரியல் நம்பர், 3 அப்படிங்கிறது அது வந்து இமேஜினரி நம்பர் ஓகேங்களா. 2 + 3j. ஸோ இப்போ வந்து நாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். நான் நியூமரிக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பூலியன் பார்க்க போகிறோம். ஸோ பூலியன் அப்படிங்கிறது த பூலியன் டேட்டா டைப் வித் 2 பில்டின் வேல்யூஸ். ஸோ இந்த பூலியன் டேட்டா டைப்பில் 2 பில்டின் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. என்னென்னா ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சம் ப்ரோக்ராம்ஸில் வந்து பூலியன் வேல்யூஸ் வச்சு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பூலியனில் 2 பில்டின் வேல்யூஸ் இருக்கும். ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ் ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செட்டு. ஸோ செட் இஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப். ஸோ அன்ஆர்டர்ட் கலெக்ஷனாக நம்ம கொடுக்குற டேட்டாஸை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கும், ஒரு ஆர்டரே இருக்காது. ஸோ இட் இஸ் ஐட்ரபிள், மியூட்டபிள் அண்ட் ஹேஸ் நோ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். x ஈக்குவல் டு செட் பைத்தான். ஸோ இந்த செட்டுங்கிற இது வந்து கீவேர்டு ஓகேங்களா. இந்த செட்டுங்கிற கீவேர்டு இருந்துச்சுன்னா தான் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அந்த கம்பைலரோ இன்டர்பிரேட்டரோ என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ செட்டுங்கிற கீவேர்டு பார்த்த உடனே ஓகே இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து செட்டு டேட்டா டைப்பை சேர்ந்தது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வேறு எது வேணால் கிரியேட் பண்ணலாம். y ஈக்குவல் டு செட் ஆஃப் ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து செட்டு. அடுத்து நம்ம சீக்வன்ஸ் பார்க்குறோம். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா சீக்வன்ஸ் இஸ் த ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டர்டு கலெக்ஷன், ஒரு ஆர்டரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருக்கிறது சிமிலர் டேட்டா டைப்ஸும் இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸும் இருக்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸ் இதனால் என்ன நடக்கும்னா சீக்வன்ஸ் அலவுஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ மல்டிபிள் வேல்யூஸை வந்து நம்மளால் இந்த சீக்வன்ஸுங்கிற டேட்டா டைப் கீழே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வரும், லிஸ்ட் டேட்டா டைப் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப்புள் அப்படிங்கிற 3 டேட்டா டைப் வந்து சீக்வன்ஸுங்கிறதுக்கு கீழே வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நாம் ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்டு வித் சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்மளோட நேமே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சேனல் நேமே எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வந்து ஒரு வகையான ஸ்ட்ரிங் தான். எப்படி நாம் ஸ்ட்ரிங்னு கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் என்க்ளோஸ்டு வித்தின் சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் அல்லது ட்ரிபிள் கொட்டேஷன். ஸோ இது 3ல் எது இருந்தாலும் நாம் வந்து அதை ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு பைத்தான். ஸோ பைத்தானை வந்து நான் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் கொட்டேஷனில் இருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா b ஈக்குவல் டு ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்க்கு வந்து நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது c ஈக்குவல் டு லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜுக்கு நான் ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், ட்ரிபிள் கொட்டேஷன் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது எல்லாமே நாம் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் enclosed within single quotation, double quotation, triple quotation. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் கான்செப்ட். அடுத்தது லிஸ்ட். ஸோ லிஸ்ட்னா பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இஸ் லைக் அரே. ஸோ அரேன்னு ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. ஸோ அரேன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கும் அந்த எலிமெண்ட்ஸ். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை பார்த்ததும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து லிஸ்ட் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இது வந்து லிஸ்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது b ஈக்குவல் டு பைத்தான் அப்புறம் லாங்குவேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்குது ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கு வந்து எலிமெண்ட்டாக இருக்குது அண்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்ததும் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம், இது வந்து லிஸ்ட் டேட்டா டைப் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது டியூப்பிள்.
ஸோ டியூபிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சிமிலர் லிஸ்ட்டு மாதிரியே இருக்கும் ஓகேங்களா, பார்க்குறதுக்கு லிஸ்ட்டு மாதிரியே இருக்கும். டியூபிள் இஸ் a collection ஆஃப் எலிமெண்ட்ஸ் enclosed within parenthesis. ஸோ லிஸ்ட்டில் நாம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருப்போம், இங்கே வந்து பேராந்திசிஸ் போடுவோம் ஓகேங்களா. இது வந்து டியூபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ இதை வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னா பேராந்திசிஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா. லிஸ்ட்டில் வந்து நாம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோம், இங்கே வந்து பேராந்திசிஸ் போட்டிருக்கோம். ஸோ b ஈக்குவல் டு பைத்தான் லாங்குவேஜ். ஸோ இதை பார்த்தீங்கனாலும் நாம் வந்து பேராந்திசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட் கான்செப்ட் மாதிரி தான், டியூபிள் வந்து லிஸ்ட் கான்செப்ட் மாதிரியே தான் இருக்கும். பட் அங்கே வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் லிஸ்ட் கான்செப்டில், நம்ம இங்கே டியூபிளில் பேராந்திசிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கடைசியாக இருக்கிற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி இஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வேல்யூஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். ஸோ இது எப்படி இருக்குன்னா கீ வேல்யூ இஸ் ப்ரொவைடட் இன் டிக்ஷனரி. எப்படின்னா கீ அண்டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும், ஒரு பேராக இருக்கும். நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்க்ளோஸ்டு வித்தின் கேர்லி ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ் பார்த்ததும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து டிக்ஷனரி அப்படின்னு. ஸோ இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டிக்ஷனரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், a ஈக்குவல் டு 1 இஸ் கோலன் வச்சு பைத்தன் 2 கோலன் லாங்குவேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1ங்கிறது கீ பைத்தனுங்கிறது வேல்யூ, 2ங்கிறது கீ லாங்குவேஜுங்கிறது வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீ அண்டு வேல்யூ இந்த மாதிரி காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கீயாகவும் ரெண்டாவது இருக்கிறது வேல்யூவாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணுன்னா நான் வந்து இந்த கீ வச்சு நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 அப்படின்னு நான் ஆக்சஸ் பண்ணேன்னா நமக்கு பைத்தான் வரும், 2 கொடுத்தோன்னா எனக்கு வந்து லாங்குவேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி பேராக வந்து நமக்கு வரும். அது வந்து டிக்ஷனரி, அது வந்து என்க்ளோஸ்டு வித்தின் கேர்லி ப்ராக்கெட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ டேட்டா டைப்போட கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் மாதிரியே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.